எங்கே தான் எல்லா பெண்களுக்கும் சேஃபான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் அப்படிங்கிறத இன்னி வரைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மகள் ராத்திரி நல்லா தான் பேசிட்டு இருந்தா, நல்லா தான் தூங்குனா, ஆனா காலையில பார்க்கும்போது பேச்சு மூச்சே இல்லாம இருக்கா, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரும் கமலியமா போய் நிக்கிறாங்க. உங்க பொண்ணு ஆல்ரெடி இறந்துடுச்சுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணோட கணவர் திருப்பி அந்த இடது கீழே இருக்கிற காயத்தை பத்தியே திருப்பி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அம்மா அப்பா தம்பி, இவங்க எல்லாருக்கும் அந்த கணவர் மேல கொஞ்சம் சந்தேகம் வருது. அந்த பெண்ணோட கணவராக இருந்த மிஸ்டர் சூரஜ் மேல ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட சந்தேகம் ஃப்ரம் த டே 1 ஆஃப் மேரேஜ்ல இருந்தே தொடங்குது. யாராலுமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த பெண்ணோட வாழ்க்கையில நடக்குது. சூரஜ் என்ன சொன்னாரு அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்படின்னா, உங்க பொண்ணு வந்து பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்ச இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க, ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் 52 நாள் அந்த பொண்ணு இருந்திருக்கா. சூரஜோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது சூரஜ் வந்து தன்னோட வைஃப் வந்து ரொம்ப நாளா நாகதோஷம் இருக்கு, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாம்பு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி இருக்கும். ஒரு ரத்தம் இருக்காது, எந்த விதமான காயங்களும் இருக்காது, தன் மேல சந்தேகம் வரவே வராது. அதனால இதுதான் ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. நல்ல பாம்பு ஒரு முறை மட்டும்தான் கடிக்கும் அப்படின்னும் பொழுது உத்தராவோட கையில 2 முறை கடித்ததற்கான காயங்கள் இருந்தது. அப்படி இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நேச்சுரலா நடந்தது ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு போலீஸ் வராங்க. இதன் பிறகுதான் அந்த போலீஸ் வந்து புதைச்சிருந்த பாம்பை தோண்டி எடுத்து அதை வந்து அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க. அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுதுதான் அதோட வயத்துல எந்த இறையுமே இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. Welcome to Royal Crown. Our chairs offer a smooth, perfect 360-degree revolve. Experience timeless elegance. வணக்கம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஒரு சில உண்மை சம்பவங்கள் நம்ம கற்பனையை விடவும் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் சினிமா காட்சிகளோடவும் அச்சமூட்டக்கூடியதாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மே 7, 2020 கேரளாவில் அஞ்சல்ன்ற பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து அம்மாவும் அப்பாவும் தன்னோட மகள் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்க கூட அந்த பெண்ணோட தம்பியும் இருக்காரு, அந்த பெண்ணோட கணவரும் இருக்காரு. இவங்க எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் மகள் ராத்திரி நல்லா தான் பேசிட்டு இருந்தா, நல்லா தான் தூங்குனா, ஆனால் காலையில் பார்க்கும்போது பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்கா, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரும் கமலியமாக போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் அந்த பெண்ணை பரிசோதிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணு ஆல்ரெடி இறந்துடுச்சுங்க, தயவு இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணோட கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவ பாருங்க, அவ இடது கையில ஒரு காயம் இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்றாரு. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, இது பாருங்க, இதை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க, நீங்க பொண்ணு ஏற்கனவே இறந்துருச்சு, அதனால இந்த பெண்ணோட பாடியை தூக்கிட்டு நீங்க வேற ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து அவங்க அடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போறாங்க, எல்லாமே பண்றாங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கூட அந்த பெண்ணோட கணவர் திருப்பி அந்த இடது கீழே இருக்கிற காயத்தை பத்தியே திருப்பி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அம்மா அப்பா தம்பி, இவங்க எல்லாருக்கும் அந்த கணவர் மேல கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து 16 நாள் ஆகுது. மாப்பிள்ளை முதல் நாள் தான் வராரு. மாப்பிள்ளை வந்த முதல் நாள்லேருந்து அடுத்த நாளே தன்னோட பொண்ணு இறந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அவர் திருப்பி அந்த இடது கீழே இருக்கிற காயத்தை பற்றி மட்டுமே பேசிட்டே இருக்காரு. இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை மேலே கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லை, இந்த 16 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு கணவரோட அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. அதுவும் கூட இவங்க எல்லாருக்கும் அந்த மாப்பிள்ளை மேலே சந்தேகத்தை உண்டாக்குது. இது எல்லாத்துலேயும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க மகளும் அவருடைய கணவரும் தனியாக ஒரு பெட்ரூமில் இருக்காங்க. ஸோ அந்த பெட்ரூமில் அவளோட இருந்தது இந்த கணவர் மட்டும்தான். அவள் காலையில் எந்திரிக்கலன்னும் போது இவங்க ஃபேமிலியாக போய் எழுப்புற வரைக்கும் அவள் எந்திரிக்கலன்றதே அவர் உணரவே இல்லையா அப்படின்ற இடத்துல தான் அவங்களுக்கு சந்தேகம் மேலும் அதிகரிக்குது. இப்போ இவங்க எல்லாரும் சந்தேகத்தின் பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அஞ்சல் காவல் நிலையத்தில் போயிட்டு தன்னுடைய பெண்ணோட மரணத்தில் இவங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அப்படியே விடாமல் 3 பேரும் சேர்ந்து அவங்க தம்பி விஷு வந்து இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்காரு. அவர் இமீடியட்டாக போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னோட தங்கையோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது, முக்கியமாக தங்கையோட கணவர் மேலே
தான் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் இல்லை அவங்க தம்பிக்கும் இந்த எல்லா சீக்வன்ஸ்லேயும் அந்த பெண்ணோட கணவராக இருந்த மிஸ்டர் சூரஜ் மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சந்தேகம் ஃப்ரம் த டே ஒன் ஆஃப் மேரேஜ்லேருந்தே தொடங்குது. அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு வரதட்சணையாக 96 சவரன் நகையும் 3 ஏக்கர் நிலமும், அதை தவிர இவங்களுக்கு ஒரு கடை மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அதிலிருந்து மாதம் 8,000 ரூபாய் வாடகை அந்த தங்கையோட கணவருக்கு போய் சேர்ற மாதிரி செஞ்சு இந்த மாதிரி தான் கல்யாணத்தை ரெடி பண்ணுறாங்க. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த பெண் இருக்கா இல்லையா உத்ரா, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ரப்பர் தோட்டம் வச்சிருக்காரு, நல்ல செட்டில்டான ஒரு ஃபேமிலி. அவங்க அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலினே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உத்தராவுக்கு சூரஜை ஏன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உத்தராவுக்கு வந்து கற்றல் குறைபாடு உள்ள ஒரு குழந்தையா இருக்காங்க. அவங்க நார்மலான பெண் மாதிரி ரொம்ப அழகான பெண்ணு தான், இருந்தாலும் கொஞ்சமாக ஒரு கற்றல் குறைபாடு இருக்குது. அவங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் சூரஜோட ஃபேமிலி வந்து பார்த்தோன்னா, அவங்க அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கார், அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, அவருக்கு ஒரு தங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இவர் வந்து பேங்க்கில் சாதாரணமான ஒரு வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். இன்னும் கேட்டால் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலினே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை இவங்க வந்து எதுக்கு இவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக அந்த பெண்ணுக்கு வரன் தேடிக்கிட்டே இருக்காங்க. சொந்த பந்தத்துலேயோ இல்லை தெரிஞ்சவங்க இடத்துலையோ போய் பெண் கேட்கும்பொழுது இந்த கற்றல் குறைபாடு அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனாலேயே அந்த பொண்ணுக்கு பல நாளாக வரன் அமையாமையே இருக்கு. அதனால மேட்ரிமோனியல் சைட்ல தான் ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து தான் சூரஜோட ஃபேமிலி வந்து உத்ரா ஃபேமிலியை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணும்பொழுது இவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட் ஆஃப் வரதட்சணையெல்லாம் கொடுத்து தான் இவங்க இந்த கல்யாணத்தை முடிக்கிறாங்க. இந்த பெண் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட அவங்க அம்மா அப்பா என்ன நினச்சாங்கன்னா, வசதி குறைவாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சாங்க. கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷத்தில் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அது வரைக்கும் கூட அவங்களுக்குள்ளே தினம் தினம் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. என்ன மாதிரினா, இன்னும் கொஞ்சம் நகை வேணும் அப்படின்னு கேட்குறது. அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார் இல்லையா, சூரஜோட அப்பா, அவரால் ஆட்டோ ஓட்ட முடியாது, அவருக்கு ஒரு வேன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூரஜோட தங்கச்சிக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க, அவங்க வெளியில் போயிட்டு வர யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தினம் தினம் அவங்களோட டிமாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனாலே உத்ரா வந்து பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறா. பல நேரங்களில் எனக்கு இந்த வீட்டில் வாழவே பிடிக்கல, நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவளோட பெற்றோர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. சொல்லும் போதெல்லாம் கூட இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போதெல்லாம் சூரஜ் வந்து உத்ராவை அவங்க பெற்றோரோட அனுப்புறதுக்கு அவர் தயாராகவே இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவரே உத்ராவை கொண்டு போய் அவங்க பெற்றோர்கிட்ட வீட்டில் விட்டுட்டு வராரு. ஏன் செய்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, அது இன்னும் கொஞ்சம் அச்சமூட்டக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது. இந்த பொண்ணு 16 நாள் இவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கா இல்லையா, அப்போ வந்து சூரஜே கொண்டு வந்து தான் இவங்க அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கும் முன்னாடி யாராலுமே யோசிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் நடக்குது. சூரஜ் என்ன சொன்னார் அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்படின்னா, உங்கள் பொண்ணு வந்து பாம்பு கடிச்சிருச்சு, 52 நாள் வந்து புஷ்பகிரி மருத்துவமனை, அடூரில் இருக்கிற புஷ்பகிரி மருத்துவமனையில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த காலில் பாம்பு கடிச்ச இடத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் 52 நாள் அந்த பொண்ணு இருந்திருக்கா. இருந்த பிறகு தான் அவளை கொண்டு வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் சூரஜ் விட்டுட்டு போயிருக்காரு. கொண்டு வந்து விட்டுட்டு போன பிறகு 16 நாள் அவங்க அப்பா அம்மா கூட தான் அந்த பொண்ணு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு அவளுக்கு தேறிக்கிட்டே தான் வருது. அவள் தேறிக்கிட்டே வர நிலையில தான் மே 6ஆம் தேதி 2020 சூரஜ் வந்து உத்ராவோட பெற்றோர் வீட்டுக்கே வராரு. நான் வந்து இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு இரவு வர வர சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அதே பெட்ரூமில் அவர் கூட இருந்த ஒய்ஃபு நுரை தள்ள செத்து போயிருக்காங்க. ஆனால் அது அவருக்கு தெரியவே இல்லை. கம்ப்ளைண்ட் வந்த உடனே போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. ஏற்கனவே விஷு வந்து தன்னோட சகோதரியோட கணவர் மேலே தான் டவுட்டுன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் அவங்களோட விசாரணை வளையத்துக்குள்ளே வந்தது மிஸ்டர் சூரஜ் தான். அவரோட ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. ஃபோனை வாங்கி பார்த்துட்டு அதில் சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்குறாங்க. சர்ச் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவர் வந்து அதிகமாக பாம்புகளை பற்றி மட்டும்தான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டால், எனக்கு வந்து வைல்ட் லைஃப் மேலே ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி, அதனால தான் நான் ஸ்னேக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் ஒரு பாம்பு கடிச்சா எத்தனை நாளில் செத்து போவாங்க, எந்த பாம்பு எவ்வளோ ஈஸியாக கடிக்கும், எதை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக அவரோட சர்ச் ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த பிறகு அவங்க வந்து என்ன பாம்பு அவங்கள கடிச்சிது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கண்ணாடி விரியன் பாம்பு கடிச்சிருச்சு, அந்த 52 நாளைக்கு முன்னாடி ஒரு பாம்பு கடிச்சிச்சு இல்லையா,
அது வந்து கண்ணாடி விரியன் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷில் வைப்பர்னு சொல்லுவாங்க அந்த பாம்பை. அந்த பாம்பு வந்து எங்கேருந்து வந்திருக்கும்னு சொல்லி சூரஜோட அப்பா அம்மாவை கேட்கும்போது அவங்களோட பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் பக்கத்தில் மரம்லாம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து ஒருவேளை அந்த பாம்பு வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்கும்போது 2 விஷயம் வந்து இவங்க சொன்னதுலேருந்து வேறுபட்டு இருந்தது. முதல் விஷயம், அந்த பாம்பு அங்கே அவங்கள கடிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இவங்க வீட்டு மொட்டை மாடியில் இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த மரம் வந்து ஜன்னலுக்கு பக்கத்துலேயே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. அதோட கிளையை இழுத்து ஜன்னல் பக்கம் கட்டினதே வந்து சூரஜும் அவங்களோட பெற்றோரும் மட்டும்தான் அப்படின்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. சூரஜோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது சூரஜ் வந்து தன்னோட ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப நாளாக நாகதோஷம் இருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாம்பு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னதாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதற்கிடையில் அவரோட ஃபோனில் கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் தேடி பார்க்குறாங்க. கால் ஹிஸ்ட்ரி தேடி பார்க்கும்போது அவர் சுரேஷ்ன்ற ஒருத்தர்கிட்ட அதிகமான கால்ஸ் பேசினதாக அந்த கால் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த சுரேஷ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு பாம்பு பிடிக்கிறவர். அதுக்காக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த யூடியூப் சேனலில் வந்து பாம்பு பிடிக்கிறது, ஒரு பாம்புக்கான விஷத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்காரு. சூரஜ் வந்து அந்த சுரேஷ் கிட்ட இருந்து கண்ணாடி விரியன் பாம்பை வாங்குறாரு. எதுக்காகங்க உங்களுக்கு இந்த பாம்பு தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் எனக்கு இந்த பாம்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்து அந்த பாம்பை வாங்குறாரு. அங்கே அந்த சுரேஷ் கிட்டேருந்து இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. ஏற்கனவே இவர் வாங்கின கண்ணாடி விரியன் பாம்பு வந்து ஓடி போயிடுச்சு, அதனால எனக்கு புதுசாக வந்து ஒரு கோப்ரா வேணும், நல்ல பாம்பு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல பாம்பை வாங்குறாரு 7,000 ரூபாய் பணம் கொடுத்து. அங்கே தான் போலீஸுக்கு சந்தேகம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்ட பிறகு போலீஸு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்போ தான் சூரஜை வந்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சூரஜ் வந்து தன்னுடைய தன்னிலை வாக்குமூலத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சூரஜுக்கு இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முதல்லேருந்தே விருப்பம் இல்லை அப்படின்னும், தன்னோட பெற்றோரோட கட்டாயத்தினால தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னும் அப்படி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாது, கல்யாணம் ஆன பிறகு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக அவங்க கூட வாழ பிடிக்கவே இல்லை, ஆனால் இந்த வாழ்க்கையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்காக நான் பல விஷயங்களை தேடினேன், அதில் ஒன்று தான் இந்த பாம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, உத்தராவை கூட வாழ எனக்கு பிடிக்கலையே தவிர அவங்க மூலமாக வர வேண்டிய சொத்து எனக்கும் என் மகனுக்கும் வந்து சேரணும்னு நான் நினச்சேன். என் மகனை என் கூடவே வச்சுக்கிட்டா உத்தராவோட சொத்து எப்படியும் என்னோட மகனுக்கு வந்துடும், ஸோ அந்த சொத்தை நான் அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மரணம் வந்து எப்படி நடக்கணும் அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் யூடியூப்பில் இந்த சுரேஷோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி இருக்கும், ஒரு ரத்தம் இருக்காது, எந்த விதமான காயங்களும் இருக்காது, தன் மேலே சந்தேகம் வரவே வராது, அதனால இதுதான் ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் சுரேஷ் கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு கண்ணாடி விரியன் பாம்பை 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. இந்த கண்ணாடி விரியன் பாம்பை வாங்கினவர் அதை வந்து ஒரு நேச்சுரல் டெத்தாக கொண்டு போகணும் இல்லையா, அதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. அந்த பாம்பை எடுத்துகிட்டு போய் மாடிப்படி கிட்ட வச்சுட்டு மாடியிலேருந்து எதையோ எடுத்துகிட்டு வர சொல்லி தன்னோட ஒய்ஃபை சொல்கிறாரு. அவங்க மாடி கிட்ட போகும்போதே பாம்பை பார்த்துடுறாங்க, கத்திடுறாங்க. கத்துன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி இரு நானே அந்த பாம்பை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை பிடிச்சி சரி பக்கத்தில் இருக்கிற காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஆனால் அவர் அந்த பாம்பை அந்த காட்டில் விடவே இல்லை. விடாமல் திருப்பி கொண்டு வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் அதுக்கு மூச்சு விடுற அளவுக்கு மட்டும் இடம் விட்டு அந்த பாம்பை பத்திரமா வச்சுக்கிட்டு 2 நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃப்க்கு பாயசத்தில் தூக்கு மாத்திரையை கலந்து கொடுக்குறாரு. தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்து அந்த கண்ணாடி விரியன் பாம்பை தன்னோட மனைவியை கடிக்க வைக்கிறாரு. பாம்பு கடிக்கும் போது அவங்க தூக்க மாத்திரையோட மயக்கத்தில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூக்க மாத்திரையோட வீரியம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அவங்களுக்கு பெயின் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது ஒரு ஆயின்மெண்ட் எடுத்து தடவி விடுறாரு. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நடுராத்திரி ஆகுது, அவங்களால வலி தாங்கவே முடியல, அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதேதோ காரணம்லாம் சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிட்டே போகிறார். அப்போ வந்து இல்லை வேறு வழியே இல்லை, நம்ம கூட்டிகிட்டு போய் தான் ஆகணுன்ற ஒரு நிலைமை வரும்பொழுது தன்னோட ஓன் கார் வீட்டில் இருக்கிறத எடுக்காமல் தன்னோட ஃப்ரெண்டோட காரை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்னு சொல்லி வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அடூரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாரு. அங்கே கொண்டு போன அப்புறம் இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நீங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு இங்கே எங்களுக்கு வசதி இல்லை, ஏன்னா விஷம் ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது, அதனால் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து புஷ்பகிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சிகிச்சைக்கு புஷ்பகிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுற
உத்ரா வந்து 52 நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்களுக்கு அந்த பாம்பு கடித்த இடத்துல திசுக்கள்லாம் வந்து அழுகிய நிலைக்கு போயிடுது. வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு அங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்படுது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கும்போது நிறைய நாள் அவங்க கோமாலேயே தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்கள கொண்டு போய் அவங்களோட பெற்றோர் வீட்டில் விட்டுடுறாரு சூரஜ். விட்டாலுமே கூட அவருக்கு உத்ராவை கொலை பண்ணணும், அதாவது சாகடிக்கணுன்ற எண்ணம் போயிடுச்சான்னு கேட்டால் இல்லை. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அதே சுரேஷை கால் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருந்து நல்ல பாம்பு ஒன்று வாங்குறாரு 7000 ரூபாய்க்கு. இப்போ உத்ரா வந்து அவங்க பெற்றோர் வீட்டுக்கு போய் 16 நாள் ஆயிடுச்சு. அவரோட வீட்டிலேருந்து 44 கிலோமீட்டர் தாண்டி தான் உத்ராவோட வீடு இருக்குது. சூரஜ் அந்த 44 கிலோமீட்டருக்கு அந்த நல்ல பாம்போடு ட்ராவல் பண்ணுறாரு. உத்ராவோட வீட்டுக்கு போகிறாரு. மே 6ஆம் தேதி அன்னைக்கு சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாரு. ஆனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவிக்கு வந்து அவங்க சாப்பிட்ட பாலில் வந்து சிட்ரிசன் டேப்லெட்டை கலந்து கொடுத்துட்றாரு. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா அந்த நல்ல பாம்பை வச்சு அவங்க மனைவியை கடிக்க வைக்கிறாரு. காலையில் உத்ராவோட அம்மாவும் அப்பாவும் வந்து என்னடா பொண்ணு இவ்வளோ நேரம் வரைக்கும் எழுந்துக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்க வராங்க. அப்போ அவள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா. அதே ரூமில் பக்கத்தில் இருந்த சூரஜ் கிட்ட நீங்கள் ஏன் உத்ராவை எழுப்பவே இல்லை, பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்ல ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சேன், அதனால தான் நான் அவளை எழுப்பவே இல்லை அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. ஆனால் அவளுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் அவள் மயக்கத்தில் இருந்த பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது கேரளா போலீஸ்கிட்ட நம்மளோட சூரஜ் வந்து ஃபுல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. ஆனால் கோர்ட்டில் இது எப்படியுமே செல்லுபடி ஆகாது இல்லையா. போலீஸ்கிட்ட கொடுத்த எவிடன்ஸை அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியாது. கோர்ட்டில் அவங்க எவிடன்ஸாக கொடுக்க வேண்டியதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரிசர்ச் தேவைப்பட்டது போலீஸ்க்கு. ஆனால் இந்த கேஸில் போலீஸ் அவங்களோட ரிசர்ச்சை ரொம்ப தீவிரமாகவே நடத்தினாங்கன்னே சொல்லணும். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து கேரளா போலீஸ் ஒரு 4 எக்ஸ்பர்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேரளாவோட ஃபேமஸ் ஸ்னேக் கேச்சர் வாவா சுரேஷ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஸ்னேக் கேச்சர் முகமது அஸ்லாம் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் ஹெர்பட்டாலஜிஸ்ட் அதாவது ரெப்டைல்ஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுற ஒருத்தர் மாவிஷ் குமார் அப்படின்னு ஒருத்தர், இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு வெட்டினரி டாக்டர், இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் இந்த கேஸில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கேரளா போலீஸ். அஸ்லாம் இருக்கார் இல்லையா, அவரும் வாவா சுரேஷும் வந்து போலீஸ்க்கு ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாம்புகளை பற்றி. அந்த ஃபேக்ட்ஸில் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் திங்கு, கண்ணாடி விரியனும் சரி நல்ல பாம்பும் சரி மரம் ஏறுறதோ செவுறு ஏறுறதோ செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க வந்து வேர்ட்டிக்கலாக போகிற பாம்புகள் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 2, அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு 8 மணிக்கு மேலே நல்ல பாம்பு எப்போவுமே வந்து வேட்டையாடுறதுக்கு போகவே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்னென்னா, உத்தரா வந்து அவங்க மேட்ரிமோனியல் ஹவுஸ், அதாவது அவங்க ஹஸ்பண்டோடு இருந்த வீட்லேயும் சரி பெற்றோர்களோடு இருந்த வீட்லேயும் சரி ரெண்டுமே ஏசி ரூம்ஸு. அந்த ஜன்னல் ரெண்டுமே வந்து கண்ணாடி வச்சு ஃபுல்லாக மூடப்பட்ட ஜன்னல். ஸோ அந்த ஜன்னல் வழியாக பாம்புகள் உள்ளே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நல்ல பாம்பு வந்து ஒருத்தரை ஒரு முறை கடிச்சதுன்னா அதே ஆளை மீண்டும் கடிக்காது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உத்தராவோட டெத்தில் இதுக்கும் இவங்க சொன்ன ஃபேக்ட்ஸுக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 1, இவங்க வந்து மரம் வழியாக ஏறி உள்ளே வந்துச்சுன்னு சொன்னாங்க, அது பொய். உத்தராவோட டெத்து வந்து நைட்டு 10 o'clock மேலே நடந்திருக்கு. ஸோ நல்ல பாம்பு 8 மணிக்கு மேலே வேட்டையாடாதுன்னும் போது 10 மணிக்கு மேலே இந்த டெத்து நடந்திருக்கிறதுனால இது ஒரு நேச்சுரல் டெத்து கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அது நம்பர் 3, அதுக்கப்புறம் இவங்க வந்து கண்ணாடி வச்ச ரூமில் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ பாம்பு வெளி வழியாக உள்ளே வந்துச்சு அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. நம்பர் 4, நல்ல பாம்பு ஒருத்தரை ஒரு முறை மட்டும்தான் கடிக்கும் அப்படின்னும் பொழுது உத்தராவோட கையில் 2 முறை கடித்ததற்கான காயங்கள் இருந்தது. அப்படி இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நேச்சுரலாக நடந்தது ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு போலீஸ் வராங்க. இப்போ இந்த நாகப்பாம்பு வந்து ஒருத்தர் ஒரு முறை கடிச்சிட்டா 2வது முறை கடிக்காது அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த பாம்பு வந்து ஒரு இரையை கடிக்கும் பொழுது ஒன்னா அதை கவ்விட்டு ஓடிடும், அப்படி இல்லைன்னா கடிச்ச உடனே அந்த இடத்த விட்டு ஓடிடும். துளி கூட வெளிச்சம் இருக்கிற ஒரு இடத்துல அந்த பாம்பு ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. இதெல்லாம் தான் ஃபேக்ட்ஸு. ஆனால் இவங்களை வந்து நைட்டில் வந்து கடிச்சிருக்கு, ஒரு முறை கடிச்சது இல்லாமல் 2வது முறையும் அதே இடத்துல இருந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாம்பு கடிச்ச ஒருத்தர் வந்து ரொம்ப நேரத்துக்கு சத்தமே போடாமல் வலியை தாங்கிட்டு தூங்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஒருவேளை இவங்க அந்த வலியை தாங்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சாப்பாட்டுல கண்டிப்பா மயக்க மருந்து கலந்துருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பாலோட கிளாஸ்ல அடியில சிட்ரிசனோட துகள்கள் இருந்ததெல்லாம் பாக்குறாங்க.
இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சசிகலா அவர்களுடைய பங்கு இங்க வருது. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது பாம்புடைய விஷமும் அது மட்டும் இல்லாது சிட்ரிசன், அதாவது ஏதோ ஒரு தூக்க மருந்தும் அவங்களோட உடல்ல இருந்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த மாவிஷ் குமார் இருக்கு இல்லையா, ஹெர்பட்டாலஜிஸ்ட், அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு பொம்மையை வந்து எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு கோர்ட்டுக்கு. அப்போ சாதாரணமா அது வந்து ஃபுல் வீடியோகிராஃப் பண்ணி அந்த வீடியோகிராஃபை தான் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இப்போ அந்த ஹெர்பட்டாலஜிஸ்ட் திரு மாவிஷ் குமார் அவர்கள் வந்து உத்ரா மாதிரியே ஒரு பொம்மையை செய்கிறாரு. அவங்களோட பெட்ரூமில் அதே பெட்டில் கொண்டு போய் அந்த பொம்மையை போட்டுட்டு ஒரு பாம்பையை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு கடிக்க வைக்கிறாங்க. அந்த பல்லோட ஆழம் வந்து 1.7 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அதன் பிறகு அந்த உடலில் வந்து ஒரு கோழியை கட்டிட்டு அந்த கோழிக்கறியை வந்து மறுபடியும் அதே நல்ல பாம்பை வச்சு நல்லா அழுத்தி வம்படியாக கடிக்க வைக்கிறாங்க. அப்போ அது வந்து இப்போ வந்து உத்ராவோட உடம்புல எவ்வளோ தூரம் அந்த பல்லு போயிருக்கோ, அதாவது 2.8 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ளே போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, தானாக அந்த பாம்பு கடிக்கலை, இவரே வம்படியா அந்த பாம்போட தலையை பிடிச்சு தன்னுடைய மனைவியை கடிக்க வச்சிருக்காரு அப்படிங்கிற உண்மையை மாவிஷ் குமார் அவர்கள் வீடியோகிராஃப் மூலமாக கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறார். அடுத்து திரு சூரஜ் பண்ண மிகப்பெரிய ஒரு வில்லத்தனம் வந்து என்ன அப்படின்னா, அந்த நல்ல பாம்பை வந்து ஒரு வாரத்துக்கு பட்னி போடுறாரு. எதுக்கு அப்படின்னா, ஏற்கனவே கண்ணாடி விரியன் கடிச்சு இவங்க உயிர் பிழைச்ச மாதிரி மறுபடியும் இவங்க உயிர் பிழைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரம் அந்த பாம்பை பட்டினி போட்டு அவங்கள கடிக்க வச்சா அது ரொம்ப ஆழமாக கடிக்கும், அதோட வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பாம்பை அவங்கள கடித்த பிறகு அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருந்த சூரஜ் அந்த வீட்டின் பின்னாலேயே அதை வந்து புதைச்சி வைக்கிறாரு. இதன் பிறகுதான் அந்த போலீஸ் வந்து புதைச்சிருந்த பாம்பை தோண்டி எடுத்து அதை வந்து அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க. அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்யும் பொழுதுதான் அதோட வயத்துல எந்த இறையுமே இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவர் வந்து அந்த பாம்பை ஒரு வாரமா பட்னி போட்டு வச்சு தன்னோட மனைவியை கொலை பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்ப அவர் பின்னாடி புதைச்ச பாம்பு தான் உத்ராவை கடிச்சுதா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வேணும் இல்லையா. அதுக்கு போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக எடுத்து போன பாம்பையும் உத்ராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க உடல்ல இருந்த விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடி பாக்ஸில் அவர் பாம்பை போட்டு வச்சிருந்தாரு இல்லையா, அந்த கண்ணாடி பாக்ஸில் இருந்த செதில்கள் இது எல்லாத்தோட சாம்பிள்ஸையும் எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த பாம்பு தான் அவர் அந்த சுரேஷ் கிட்ட இருந்து வாங்கின பாம்பு அப்படின்னும், இதுதான் உத்ராவை கடிச்ச பாம்பு அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நடுவில் இன்னும் என்ன ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா, இது எல்லா விஷயமும் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்க வீட்டில் உத்ராவுக்கும் சூரஜ்க்கும் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 65 lakhs அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உத்ரா போட்டுட்டு வந்த சீதன நகைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமும் காணாமல் போகுது. இதெல்லாம் எங்கன்னும் போது இவங்க சூரஜ், அவங்க அம்மா அப்பா எல்லாருமா சேர்ந்து அது அவங்களோட வீட்டு பின்னாலேயே வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. விசாரணையோட முடிவில் போலீஸு அது எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிறாங்க. இப்போ இனிஷியலாக அந்த கேஸ் வந்து அஞ்சல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்பொழுது அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது. அது 461 of 2020. ஃபஸ்ட்டு அந்த எஃப்ஐஆரில் போடப்பட்ட செக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து 307 அட்டெம்ப்ட் மர்டர் மட்டும்தான் போடுறாங்க. 307 வந்து அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்காக, அதாவது கண்ணாடி விரியன் பாம்பை வச்சு கொலை பண்ண பார்த்தார் இல்லையா, அதுக்காக 307 போடப்படுது. அவங்க இறந்த உடனே போடப்பட்ட செக்ஷன் அப்படிங்கிறது வந்து 174, அதாவது அன்நேச்சுரல் டெத்து. அதன் பிறகு சூரஜ் மேலே சந்தேகம் வந்து சூரஜ் தான் கொலை பண்ணாருன்றது முடிவான பிறகு போட்ட செக்ஷன்ஸ் வந்து 302 மர்டருக்கான செக்ஷன். இது எல்லாமே சேர்ந்து SC நம்பர் 820 of 2020 அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட் கொல்லத்தில் இந்த வழக்கு முழுமையாக நடக்குது. வழக்கோட இறுதியில் சூரஜ் தான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபணமாகி அவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனையும் அதற்கு முன்னாடி 17 வருடங்களும் அவருக்கு தண்டனையாக கொடுக்கப்படுது. அதாவது இப்போ இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னா வெறும் இரட்டை ஆயுள் தண்டனையா அப்படின்னா கிடையாது. இந்த 17 வருஷத்தை அவர் முதல்ல அனுபவிக்கணும், அதன் பிறகு தான் அவருடைய இரட்டை ஆயுள் தண்டனையே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட மீடியா பீப்புளெலாம் போயிட்டு உத்ராவோட அம்மாவையும் அப்பாவையும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த தீர்ப்பில் வந்து முழுமையாக திருப்தி கிடையாது, அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தூக்கு தண்டனையை விடவும் யோசித்து பார்த்தோன்னா 17 வருஷம் முதல்ல அவர் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவருடைய இரட்டை ஆயுள் தண்டனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவர் வாழ்நாள் முழுவதையும் மோஸ்ட் ப்ராபப்ளி என்டையர் லைஃப்பை கூட அவர் வந்து ஜெயிலே தான் இருக்கிற மாதிரி ஆகும். ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை இங்கே வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த க்ரைம், இந்த பர்டிகுலர் க்ரைமை தவிர அவருக்கு ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்கலை. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு தண்டனையை தான் கொடுக்க முடியுன்ற ஒரு நிலைமை அந்த ஜட்ஜுக்கு இருந்திருக்கு. இருந்தாலுமே கூட யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு குரூரமான ஒரு தாட்டு, தன்னுடைய மனைவியை கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தர் இவ்வளோ யோசிப்பாரா? ஒரு பெண் எந்த இடத்துல தான் தன்னை ஒரு பாதுகாப்பாக உணர முடியும்?
சொந்த வீட்லேயே அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி குரூரமாக யோசித்து தன்னை கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கணவர் போவார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பெண் எப்படி தான் வாழ முடியும்? எங்கே தான் எல்லா பெண்களுக்கும் சேஃபான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் அப்படிங்கிறத இன்னி வரைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் தான்.